வணக்கம். எத்தனால் எத்தனால் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஆல்கஹால்னு வச்சுங்களேன். எத்தனால் வந்து சொன்னாவே உங்களுக்கு வந்து ஆஃப்லேட் 2-3 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று சரக்கு. தமிழ்நாட்டில் ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் வந்து பல பேர் இறந்தாங்க. ஒரு சோகமான நிகழ்ச்சி ஒன்று. ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியலில் வந்து அது வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த எத்தனால் ஸ்மெல் வந்து பிடிக்கும். அந்த ஆல்கஹால் ஸ்மெல் பிடிக்கும். நெயில் பாலிஷ் இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு மோந்து பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று. ஆஃப்லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனால்ன்றது மீடியாவில் வந்து எனர்ஜி செக்டருக்கோசரம் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்தியாவில் பெட்ரோலில் வந்து ஆல்மோஸ்ட் 20% எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று. ரெண்டாவது, எத்தனால் பை இட் செல்ஃப் தனியாக வந்து ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. எத்தனால் வந்து ஃபியூவலாக, அதாவது பெட்ரோலில் வந்து பிளெண்ட் பண்ணலாம், ரைட்? நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் வந்து ஒன்றும் பெருசாக ப்ரொடக்ஷன் கிடையாது ஆயில். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 90%னே நம்ம சொல்லலாம். தோ கவர்மெண்ட் வந்து எது வேணால் கதை வேணால் சொல்லிட்டோம், 90% வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தி தான் நம்ம சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஹெவி ஃபாரெக்ஸ் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 2023 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 23-24 இந்தியாவோட பில்லு வந்து $101 to $104 billion வந்துச்சு. இது வந்து அஃபிஷியல் ஃபிகர். நினச்சி பாருங்களேன், நம்மளுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து ரஷ்யாவில் வந்து இம்போர்ட் பண்ணியே 101, 104 நம்ம ஹையர் சைடை எடுத்துக்கலாம், $104 billion நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு பில்லியன்றது 8,400 கோடி அப்ராக்சிமேட்லி, ஆல்மோஸ்ட் 60-70 கோடி வந்து வித்தியாசம் வரும். ஸோ 8,400 கோடி ஒரு பில்லியன் வச்சுங்க. 100 பில்லியன் நீங்கள் எடுத்துகிட்டனாலும் 8,40,000 கோடி நம்ம வந்து வெறும் பெட்ரோலுக்கு மட்டுமே நம்ம செலவு பண்ணுறோம். நினச்சி பாருங்களேன், இதில் வந்து ஒரு 20%, இப்போ பிளெண்டிங் வந்து 20% எடுத்துகிட்டு போகிறோம். எத்தனால் பேஸ்டு வெஹிக்கிள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டொயோட்டா வந்து போட்டிருக்காங்க அண்ட் எத்தனால் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து அந்த மிக்ஸ்டு பெட்ரோலில் வந்து போன வருஷம், அதாவது இந்த ஏப்ரலில் 13% அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளோட டார்கெட் 20%, அதில் 13% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். பெட்ரோலில் 100 லிட்டர் பெட்ரோலில் ஒரு 13% வந்து எத்தனால் இருக்குது. அது அடுத்த வருஷத்துக்குள்ளே 2025க்குள்ளே வந்து அது 20%ஆக எடுத்துகிட்டு போகிறோம். 13%, இந்த $104 பில்லியன் 13% நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் 13.52 பில்லியன். ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 1,13,560 வச்சிங்களேன். 1,13,600 கோடி ரூபா. பெரிய அமௌண்ட் இல்லை, ரைட்? இந்த பணம் என்ன பண்ணலான்னு வச்சுங்க, 1,13,500 கோடி என்ன பண்ணலான்றதை வச்சுங்க. இது அடுத்த வருஷம், ரைட்? அடுத்த வருஷம் எப்படியா இருந்தாலும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10% இன்க்ரீஸ் போட்டுங்களேன். 100 பில்லியனுக்கு ஒரு 10%னா 110 பில்லியன் ஆகுது, ரைட்? அதுக்கு 20% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ரைட், அது இருக்கட்டும், ஒரு அமௌண்ட் இருக்கட்டும். பட் கரண்ட் ரேட்லேயே வச்சுங்க, 104 பில்லியன் நம்ம வந்து பெட்ரோல் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். 20%ன்னு சொன்னால் $20.8 பில்லியன் ஆகுது. இதே இது ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோம்னால் 1,75,000 கோடி, ரைட்? சில்லற ஒரு 300 கோடி அதை வச்சுங்க. 1,75,000 கோடி பெரிய அமௌண்ட்டு, ரைட்? நினச்சி பாருங்களா, இந்த அமௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ், என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியுன்றது. ஸோ இந்த 2 ஃபிகரை மனசில் வச்சுங்க. எப்போ நம்ம 20% பிளெண்டிங் போடும் போதும் இந்த கேஷ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. இந்த எத்தனால் எதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினென்ட்லி நம்ம வந்து சுகர் கேன், கரும்புலேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அரிசியிலேருந்து பண்ணிக்கலாம், வீணாக போன உருளைக்கிழங்கு, வெங்காயம், காய்கறி, கார்னு, சோயா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்புறமா பேசலாம் அதை பற்றி. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினென்ட்லி நம்ம எத்தனால் வந்து சுகர் கெயினில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இந்த செய்தி தனியாக வச்சிங்க. இன்னொன்று செய்தி நம்ம எடுத்துக்கலாம். உலகத்தில் வந்து எத்தனால் வந்து யார் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சொன்னால் அமெரிக்கா வந்து 15,550 கேலன்ஸ், பில்லியன் கேலன்ஸ், ரைட்? அவங்க தான் வந்து ஹையஸ்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் வேர்ல்டு ப்ரொடக்ஷனில்? 53% அவன் தான், அமெரிக்கா, ரைட்? அமெரிக்கா வந்து மோஸ்ட்டாக கார்ன் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து எண்ணெய் போடுறோம் தெரியுமா? எள்ளு ஆகட்டும், இல்லை கடலை ஆகட்டும்,
இதெல்லாம் வச்சு நம்ம எண்ணெய் போடும் போதும் நம்மளுக்கு சக்கை வரும்ல, நம்ம பின்னாக்குன்றோம். அந்த பின்னாக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 பர்பஸ்க்கோசரம் இப்போ யூஸ் ஆகுது. ஒன்று மாட்டு தீவனம், இன்னொன்று வந்து கோழி தீவனம். இதே இது நம்ம வேப்பம் மரம் இருக்குல்ல, அதில் வர பின்னாக்கை வந்து நம்ம ஃபர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறோம். விவசாயத்தில் வந்து பெஸ்டிசைடுக்கு யூஸ் பண்ணுறோம், விவசாயத்தில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய யூசஸ் இருக்குது. பட் பேசிக்காக கார்னில் வர்றது அந்த பின்னாக்கு இருக்குல்ல, அவங்க வந்து அது அதாவது ஹை ப்ரோட்டீன் ஃபீடாக வந்து அவங்க மாட்டு தீவனத்துக்கு கோழிக்கெலாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எத்தனால் மேனுஃபேக்சரிங். உங்களுக்கு தெரியும், யூஎஸில் வந்து கார்ன் அவ்வளோ விளைஞ்சி கிடக்குது. அவனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே ஆயில் அவன் சொந்த ஊர்லேயே இருக்குது, ப்ளஸ் எத்தனாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னைக்கு டேட்டில் 53% வந்து யூஎஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங். செகண்ட் வந்து பிரேசில், அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 28% வந்து அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. 8.3 பில்லியன் கேலன்ஸ், ரைட்? 28%. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் 80% வேர்ல்டு ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து யூரோப்பியன் யூனியன், அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்தியா. இந்தியா எவ்வளோ பண்ணுறாங்க? 1430 கேலன்ஸ், வெறும் 1430 கேலன்ஸ் தான் வந்து நம்ம பண்ணுறோம். யூஎஸ் எவ்வளோ பண்ணுது? 15,500. ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 10 மடங்கு மேலே ஏறணும், 10, 15, 10, 12 மடங்கு மேலே ஏறணும் டு டச் யூஎஸ். இப்போ இந்தியா இங்கே இருக்குது. இந்தியா வந்து ஏன் எத்தனாலுக்குள்ளே போகணும்? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிட்டால் 2 இஷ்யூஸ். ஒன்று, நம்ம இம்போர்ட் பில்லு கம்மியாகுது. இன்னொன்று வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங் எங்கே போகுது? 2 விஷயம். ஒன்று வந்து மெஜாரிட்டி 99% இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் சுகர் கேன். ரெண்டாவது வந்து நம்ம ரைஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இது யாருக்கு போகும்? நம்ம விவசாயிங்களுக்கு போகும். விவசாயிங்கள்ட்ட நீங்கள் வந்து கரும்பு ஜாஸ்தி விளைய வைக்காத, அரிசி பண்ணாத, கோதுமை பண்ணாத, மற்ற ப்ரொடக்ஷனுக்கு போங்க. மெயினாக வந்து பல்சஸ் போங்க, அதாவது பருப்பு வகைகள், தானியங்கள், அதுக்கப்புறமா எண்ணெய் வகைகள், ரைட்? அதுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னால் விவசாயிங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் இதுக்கெல்லாமே வந்து எம்எஸ்பி இருக்குது. இதுக்கெல்லாம் எம்எஸ்பி கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 80% இம்போர்ட் பண்ணுறோம். அந்த 80%ல் வீணாக போன பாம் ஆயில் வாங்கிட்டுருக்கோம், ரைட்? நம்ம ஊரில் நினச்சி பாருங்களேன், நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ உடம்புக்கு நல்லது. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகணுன்னு நான் விருப்பப்படல. பேசிக்காக கரும்பு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. கரும்பு ப்ரொடக்ஷனில் தண்ணி ஜாஸ்தி செலவாகுது. கவர்மெண்ட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டு டைவர்சிஃபை. பட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இருக்கிறத வச்சு ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும். அப்போ கரும்பை வந்து அதர் தென் சுகர் நம்ம வந்து எத்தனாலுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ தட் விவசாயிகளோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இம்போர்ட் பில்லு கம்மியாகும். மூணாவது முக்கியமான விஷயம், பத்திட்டு எறிகிற விஷயம், பொல்யூஷன். உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பொல்யூஷனுக்கோசம் தான் நான் எத்தனால். ஒன்றும் இல்லை, பேக்கெட் எரியாத இருக்கிறதுக்கோசம் தான் எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பொல்யூஷன் வந்து பெரிய லெவலில் வந்து கண்ட்ரோல் ஆகுது. நேச்சுரலில் ரினியூவபிள், நம்ம வந்து கீழேருந்து எடுக்க வேணாம். அண்ட் எத்தனால் எரிஞ்சாலும் வந்து பெரிய கார்பன் எமிஷன்ஸ் ஒன்றும் கிடையாது, லைக் யுவர் பெட்ரோலியம் ப்ராடக்ட். ரினியூவபிள்னால் என்ன? தீர்ந்து போச்சா மறுபடியும் ஒரு கரும்பை விளைய வச்சு வெட்டி பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து எத்தனாலோட மேஜர் அட்வான்டேஜ் கரண்ட் லெவலில், ரைட்? 2023 வந்து ஆல்மோஸ்ட் $103 பில்லியன் வேர்ல்டு எத்தனால் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. நான் சொல்கிறது வந்து பயோ எத்தனால் இல்லாத கெமிக்கல் எத்தனாலும் இருக்குது. கெமிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற எத்தனாலும் இருக்குது. அதை நம்ம பேசலை. அது வந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது. அது வந்து சீப்பானது. அது பொல்யூஷன் இது ஆகும். அதில் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். அந்த சரக்கை தான் நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து யூஸ் பண்ணாங்க. அதோட எஃபெக்ட் நீங்கள் பார்த்தீங்க. பயோ எத்தனால்ன்றது பிளான்ட்லேருந்து எடுக்கிறது. சுகர் கேனோ இல்லை கார்னோ இல்லை மொலாசஸோ இல்லை வீட்டோ ரைஸோ உருளைக்கிழங்கோ அதுலேருந்து எடுக்கிறது. சரி, எத்தனாலை பற்றி ஒரு கதை பார்த்துட்டோம். நம்ம இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் வந்து சுகர் கேன் எங்கே மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் யூபி, பீகார், ஜார்க்கண்டு, அந்த மிடில் இருக்கிறது. இந்த சைடு மகாராஷ்டிரா. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது. கர்நாடகா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, பஞ்சாப், ஹரியானா இருக்குது. பஞ்சாப், ஹரியானாலாம் கம்மி. பட் மேக்ஸிமம் எங்கே? யூபி, மத்திய பிரதேஷ், இந்த சைடு மகாராஷ்டிரா, இதுதான் வந்து மேக்ஸிமம். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் வந்து இருக்குது, பட் அந்த அளவுக்கு கிடையாது.
ரைட். நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ்னா மகாராஷ்டிராலலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுங்க, பூனேலேருந்து நீங்கள் வந்து பாம்பேக்கு நீங்கள் போனாவே சரி, இல்லை நாக்பூரில் வந்து பாம்பே போகிற வழியில் எவ்ரி 50 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கலாம். உலகம் எங்கும் வந்து மேக்ஸிமம் சுகர் கேன் எங்கே ப்ரொடக்ஷனு? பிரேசில் தான் நம்பர் 1, செகண்ட் வந்து இந்தியா, தேர்டு வந்து யூரோப்பியன் யூனியன், தாய்லாந்து, சைனாவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அங்கே சுகர் ப்ரொடக்ஷன் அடி வாங்குச்சு. அதனால தான் வந்து சுகர் ப்ரைஸ்லாம் ஷூட் ஆச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 2 வருஷத்துக்கு 2021 வந்து பிரேசிலில் வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், அந்த ஃப்ராஸ்ட்ன்ற மாதிரி, அதில் வந்து சுகர் கெயின் அடி வாங்குச்சு. இந்த வருஷம் அங்கே வந்து ஃபீல்டெல்லாம் பற்றிக்கிச்சு. ரைட். 2021 மோசமான நிலைமை. ஸோ நேச்சுரலாகவே சுகர் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏறப்போகுது. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நவம்பர் 1 அப்பா நீ எவ்வளோ வேணாலும் சுகரை எடுத்து சுகர் கெயின், ரைட், கரும்பை வந்து இப்போ ரூல் இருக்குது, இவ்வளோ சுகர் கெயின் வந்து நீங்கள் சுகர் ப்ரொடக்ஷன் தான் பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கிறதா நீங்கள் வந்து எத்தனாலுக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இப்போ வந்து அந்த ரூலை வந்து உடச்சிட்டாங்க. நீ எவ்வளோ வேணாலும் எடுத்து எத்தனாலுக்கு யூஸ் பண்ணிக்கிடான்ட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா சுகர் ப்ரைஸ் ஏறாத இருக்கணும், பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஊர் மக்களுக்கு 4 ஐட்டம், எஸ்பெஷலி நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு, சவுத்தில் இருக்கிறவங்களுக்கும் தேவை, பட் நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 விஷயம் நிச்சயமாக தேவை. ஒன்று வந்து சர்க்கரை, டீத்தூள், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இது இல்லாத எண்ணெய், கோதுமை. இது மட்டும் நீங்கள் வந்து இந்த ஐட்டம் மட்டும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுங்களேன், நீங்கள் கோடீஸ்வரம் ஆகிடுவீங்க. சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட் போனால் நம்ம மெயின் இதுக்கு வரலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, நவம்பர் 1 எவ்வளோ வேணாலும் சுகர் கெயின், அதாவது கரும்பை வந்து நீங்கள் எத்தனாலுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த அரிசியெல்லாம் வீணாக போகுது தெரியுமா, நீங்களாம் பார்ப்பீங்க, எல்லாம் அடுக்கி வச்சு வீணாக போகிறது, தூக்கி போடுறத வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீணாக போன காய்கறிகள், அதுவும் வந்து எத்தனாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனால் என்ன, அது பேசிக்காக வந்து சரக்கு தானே, அரைச்சி அதை வந்து ஒரு மூடி வைக்கிறது, அழுக என்ன ஆகுது, நம்ம வந்து டீசெண்டாக சொல்லணுன்னா ஃபர்மெண்டேஷன்றோம், பேசிக்காக புளிக்க வைக்கிறது. ரைட். மூடி வச்சுருக்கிறாங்க, அது புளிச்சு போய் அதில் வந்து வர கேஸ் தான் வந்து எத்தனால். ரைட். அது பை ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸை வந்து பிடிச்சி அது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேஸை வந்து லிக்விடாக வந்து மாற்றிக்கிறோம். அந்த சால்வெண்ட்டை வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம், சரக்குக்கு யூஸ் பண்ணலாம், டிஸ்லரிக்கெலாம் அதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ரம் ஆகட்டும், விஸ்கி ஆகட்டும். ஸோ ஒன்றுக்கும் ஒரு ப்ராசஸ். பட் எண்ட் ப்ராடக்ட் என்ன, ஆல்கஹால் தான். அந்த ஆல்கஹாலோட ஒன் ஆஃப் தி ஃபார்மேட் வந்து எத்தனால். ரைட். இந்தியாவில் இப்போ ப்ரிடாமினென்ட்லி எத்தனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஃபியூவலுக்கோசரம். இந்த ப்ராசஸில் நம்ம எடுத்துகிட்டு வர ஃபியூவலை தான் பயோஃபியூவல்ன்றோம். நம்ம பெட்ரோல் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறோம்ல, பெட்ரோலியம்லேருந்து, அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்டு எத்தனால். இந்தியாவில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதாவது கெப்பாசிட்டி இல்லாத இருந்துச்சு. எடுத்து பாருங்களேன், 2001 வந்து இது பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் வந்து சீரியஸாக எடுத்து 20% அச்சீவ் ஆகணும் 2025க்குள்ளேன்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து ஏற்றிக்கிட்டு வராங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க, 2019-20 வந்து ஆரம்பித்தாங்க. கொரோனா வந்தனால கொஞ்சம் பேக் அடிச்சிச்சு. இப்போ வந்து சீரியஸாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பண்ணுறாங்க, ஒரு டன்னு கரும்பு இருந்துச்சுன்னா ஒரு 50-60 லிட்டர் எத்தனால் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து 3-4 நாள் பிடிக்கும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. சொன்னேன்ல, ரைட். கரும்பு அரைக்கிறது, அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறமா அது விட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறது, ஃபர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எத்தனால் நம்ம எடுக்கிறோம். இப்போ வேர்ல்டோட சைஸ் எவ்வளோ, போன வருஷம் வந்து $103 பில்லியன் இருந்துச்சு. இந்த வருஷம் 2024 110 பில்லியன் பக்கமாக இருக்குது. 2030க்குள்ளே இது வந்து ஆல்மோஸ்ட் 182 இல்லை 183 பில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நினச்சி பாருங்களேன், இந்தியாவில் 100% எத்தனால் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும். இந்த 20% கவர்மெண்ட் அடங்காது. ஏன்னு சொன்னால் ஒரு டேஸ்ட் வந்துடுதுல கவர்மெண்ட்டுக்கு. ஒன்று வந்து இம்போர்ட் பில்லு கம்மியாகுது, இந்த சைடு விவசாயிங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது, அவங்களுக்கும் வந்து ஏதாச்சும் கொடுக்கணும்ல, எலெக்ஷன் வருதுல்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகரையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையுமே பண்ணும் போதும் மேஜர் அட்வான்டேஜ் நினச்சி பாருங்களேன்.
இந்த தக்காளி எல்லாம் வந்து 50 பைசா ₹1 வந்து விற்கிறாங்களே, அந்த மாதிரி சமயத்தில் தக்காளியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுறாங்க. அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விதத்தில் வந்து இது ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டிக்கு வந்துடலாம். 13.8 பில்லியன் கேலன்ஸ் தான் வந்து இந்தியா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட் நவ். மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 80-85% வந்து கரும்புலேருந்து தான் வருது. மீதிலாம் வந்து ஒரு 15-20% வந்து மற்ற சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். எத்தனால் ஏன் 2001 ஆல்மோஸ்ட் 2023 வருஷம் ஏன் பிடிச்சிச்சு? கெப்பாசிட்டி கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு வில் பவர் கிடையாது, ரைட்? இது பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், அதில் வந்து சுகர் நான் எவ்வளோ போட்டாலும் கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் போட்டு எடுத்துக்குது. நான் ஏன் ஒன்று புதுசாக பண்ணிகிட்டு இருக்கணும்? இது இல்லாத வந்து 18% டேக்ஸ் இருந்துச்சு, ஜிஎஸ்டி. இப்போ அந்த 18% டேக்ஸை வந்து குறைச்சி 5% ஆக்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது. ஸோ நேச்சுரலி நிறைய பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் வந்து மற்ற ஆட்கள் யார் மெயின்? ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாத இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்களேன், எவ்ரி அதர் மாதம் எனக்கு எத்தனால் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியும், அது வந்து பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், இல்லை ஹிந்துஸ்தான் ஆயில் ஆகட்டும், இல்லை ஆயில் இண்டியா ஆகட்டும், இல்லை ஓஎன்ஜிசி ஆகட்டும், எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க பிளெண்டிங்க்கு. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் மணி ஆர் டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, இவங்க வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. யார்? மேனுஃபேக்சரர்ஸ் சப்ளை பண்ணுறவங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிறைய என்ன சொல்கிறது, சுகர் மில்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சுகர் மில்ஸ் இருக்குது. 1000 கணக்குன்னு சொல்கிறது கம்மி, 10,000க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சுகர் மில்ஸ் இருக்குது. இந்த சுகர் மில்ஸில் எத்தனை கம்பெனிஸ் வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல எத்தனை பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்கிறாங்க? 7 பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சது. மேபி இதை தாண்டி வந்து உங்களுக்கு இருக்கான்றது நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா கிளைகால், பராஜ் இண்டஸ்ட்ரி, தம்பூர் சுகர், பஜாஜ் ஹிந்துஸ்தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது, ரேணுகா சுகர்ஸ் அதுவும் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது, திரிவேணி இன்ஜினியரிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு, பல்ராம்பூர் சீனி. இந்த 7 தான் வந்து மேஜராக லிஸ்டட் அண்ட் எத்தனாலும் பெரிய லெவலில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன் டீட்டெயில் நான் வந்து படித்தது வந்து ரேணுகா சுகர்ஸ் வந்து படிச்சிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனிக்கு வந்து இன்ஃபேக்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எத்தனால் மேனுஃபேக்சரர்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து இருக்கிற கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, நோ கடன். அப்போ அந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகுன்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டாக்குக்கான சார்ட்ஸை வந்து அப்புறமா ஒரு நாள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க பேசிக்காக. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன இன்சென்டிவ்ஸு? ரொம்ப சிம்பிள். ஒன்று, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால விவசாயிங்களுக்கு பணம் போகுது. விவசாயிங்களுக்கு பணம் போகுதுன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு லாபம். ஒன்று, விவசாயிங்களுக்கு லாபம். ரெண்டாவது, இம்போர்ட் பில் கம்மியாகுது. மூணாவது, கேஸ் எமிஷன், ரைட்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆர் பொல்யூஷன் கம்மியாகுது. நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? இம்போர்ட் பில் கம்மியாச்சுன்னா நம்ம ருப்பியை வந்து டிப்ரிஷியேட் ஆகிறது கம்மியாகும். இந்தியா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பாக்கெட் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கும். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம தான் மூச்சு இழுக்கிறோம், பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும், ரைட்? பொல்யூஷன் கம்மியாகிறதோட ஏறாத இருக்கும். ஏன்னு சொன்னால் வண்டி நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ கம்மியாகுன்றது எதிர்பார்க்காதீங்க, பட் ஏறாத இருக்கும். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.